ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பலரசம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சமையலில் செய்யக்கூடாத முக்கியமான 10 குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1, ரசம் அதிகமாக கொதிக்கக்கூடாது. ரசம் ஏன் அதிகமாக கொதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, ரசம் அதிகமாக கொதிக்கும் போது அந்த இதில் கடுகடுப்பு தன்மை அதிகமாகி ரசத்தோட டேஸ்ட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. அதனால் ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க. நம்பர் 2, காஃபிக்கு பால் நன்றாக காயக்கூடாது. நம்ம காஃபி போடுறோம் இல்லையா வீட்டில், அப்போ பாலை ரொம்ப நேரம் காய வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ டீ போடும் போதெல்லாம் பாலை நல்லா திக்காக காய்ச்சிக்கலாம். ஆனால் காஃபின்னு வர்றப்போ மட்டும் பாலை ரொம்ப கொதிக்க வச்சுட்டு காஃபி போட்டால் அந்த காஃபி அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்பர் 3, மோர்க்குழம்பு ஆறும் வரை மூடக்கூடாது. ஆமாங்க, நம்ம மோர்க்குழம்பு செய்கிறப்ப மோர்க்குழம்பு நம்ம சூடாக இருக்கும் போதே நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா என்ன ஆகுனா, அது சூடாக இருக்கப்ப அந்த நீராவி வரும்ல, அப்போ அது வேர்த்து அந்த தண்ணி எல்லாமே அந்த மோர்க்குழம்புல சேர்ந்துருங்க. அப்போ மோர்க்குழம்போட டேஸ்ட்டு மாறுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்பர் 4, கீரைகளை மூடி போட்டு சமைக்கக்கூடாது. கீரைகளை ஏன் மூடி போட்டு சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, கீரைகளில் பொதுவாகவே உப்புத்தன்மை இருக்கும். அப்போ நம்ம மூடி போட்டு சமைக்கும் போது என்ன ஆகும்னா, அது வேப்பர் ஆகிற எல்லாமே உள்ளேயே திரும்ப சேர்ந்துடும். அப்போ நம்ம வேற உப்பு ஆட் பண்ணுவோம். அப்போ உவர்ப்புத்தன்மை இன்னும் அதிகமாகும். ஸோ கீரை நல்லா இருக்காது. அதனால தான் கீரை எப்போவுமே மூடி போட்டு சமைக்காதீங்கன்னு சொல்கிறேன். நம்பர் 5, காய்கறிகளை ரொம்பவும் பொடியாக நறுக்கக்கூடாது. நம்ம காய்கறியை ரொம்ப பொடிசாக நறுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்க சத்துக்கள்லாம் வீணாயிடுதுங்க. அதனால் முடிஞ்ச அளவு நம்ம காய்கறிகளை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி கூட்டுக்கோ குழம்புக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 6, சூடாக இருக்கும்போது எலுமிச்சைம்பழம் புளியக்கூடாது. நம்ம லெமனை சூடாக இருக்கும் போது புளிஞ்சோன்னா என்ன ஆகுனா, அதோட தோலில் இருக்க அந்த கசப்பு தன்மையும் அந்த சாறில் இறங்கிடும். அப்போ அந்த லெமன் ஜூஸோட அந்த தன்மை மாறிடுங்க, கசப்பு தன்மை கொடுக்கக்கூடியதாக மாறிடும். அதனால் எப்போவுமே லெமன் சூடாக இருக்கும் போது புளியாதீங்க. நம்பர் 7, தக்காளியையும் வெங்காயத்தையும் ஒன்றாக வதக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்றுங்க. ஏன்னா தக்காளி வெங்காயம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போது தக்காளியும் வெங்காயத்தையும் ஒன்றா வதக்கணும்னா என்ன ஆகுனா, வெங்காயம் சரியாக வதங்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பின்னால் தக்காளியை போட்டு வதக்குங்க. நம்பர் 8, ஃப்ரிட்ஜில் வாழைப்பழமும் உருளைக்கிழங்கும் வைக்கக்கூடாது. என்னடா வாழைப்பழமும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லைங்க. வாழைப்பழம் உருளைக்கிழங்கு பொதுவாகவே இது ரெண்டையுமே வைக்காமே நம்ம வெளியவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 9, பெருங்காயம் தாளிக்கும் போது எண்ணெய் நன்றாக காயக்கூடாது. நம்ம பெருங்காயம் சட்னி குழம்பு எல்லாத்துக்கும் தாளிப்போலங்க. அப்போ தாளிக்கும் போது எண்ணெய் நல்லா காய விடக்கூடாதுங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுன்னா நம்ம பெருங்காயம் போடும்போது நம்ம போடுற அந்த பெருங்காயத்தூள் எண்ணெயில் கருகிடும். அதனால எப்பயுமே பெருங்காயம் தாளிக்கும் போது எண்ணெயை மிதமான சூட்லேயே நீங்கள் வச்சு தாளிச்சுக்கோங்க. நம்பர் 10, தேங்காய் பால் சேர்த்தவுடன் குழம்பு அதிகமாக கொதிக்கக்கூடாது. நம்ம குழம்பு வைக்கிறப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுவோங்க. அப்படி தேங்காய் அரைச்சி ஊற்றின பின்னால் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி ரொம்ப நேரம் கொதிக்க விடும் போது அதோட குழம்போட டேஸ்ட் மாறிடுங்க. அதனால் எப்பயுமே தேங்காய் பால் ஊற்றின பின்னால் குழம்பு நிறைய நேரம் கொதிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த 10 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் சிம்பிளை அழுத்துங்க.